ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மெல்லினி மில்லட்ஸ்லேருந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு வாங்கினேங்க. இதில் நான் இன்றைக்கி பூரி ட்ரை பண்ணேன். என் பையனுக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை ட்ரை பண்ணேன். 1/4 கிலோ மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நார்மல் பூரி மாவு பிரட்டுற மாதிரியே பிரட்டி வச்சுக்கலாங்க. அப்புறம் பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். சைடிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி போடுறத பார்க்கலாங்க. இதில் 13 வகையான மில்லட்ஸ் இருக்குது. மில்லட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக சாப்பாடோ கஞ்சி அப்படி கொடுத்தா அவங்க குடிக்கிறதில்ல. அதனால் அவங்க சாப்பிட்ற மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அது மில்லட்டுன்னு தெரியாமையே நல்லதை சாப்பிட்ருவாங்க. பூரிக்கு திரட்டுற மாதிரியே மாவு கொஞ்சம் போட்டு பிரட்டிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பக்கம் போட்டு எடுக்கலாம். இது நான் அதில் எடுத்தது தாங்க. பூரி நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு இது மில்லட்னு தெரியாமே கொடுத்த மாதிரி இருக்கும். பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இது சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இதுக்கு நான் பட்டாணி மசாலா தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் அதுக்கு சைடிஷ் செஞ்சுக்கங்க. தேங்க்யூ.